is not the reason for stopping your provision. கர்த்தர் உங்களுடைய அன்றாட அந்த தேவைகளை தடுத்து நிறுத்துறவர் அல்ல. God is not the one who stopped your riches and wealth. கர்த்தர் உங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வரியத்தை தடுத்து நிறுத்துறவர் அல்ல. He is not saying, oh, if I'm going to give wealth, he is going to go to hell. ஐயோ, நான் உனக்கு ஒரு ஆஸ்தி எதனா கொடுத்துட்டேன்னா நீ நரகத்துக்கு போய்டுவேன்னு கர்த்தர் பைபிள்ல. Some people talk like that because if you give too much, I'll go to hell. So God is just giving only a little so that I can go to heaven. ஆகவே சில பேர் இந்த மாதிரி உலக தத்துவம் பேசுவாங்க பாத்தீங்களா, ஆண்டவன் அளந்து போட்டுருக்கானே, அதிகமா போட்டாக்க நாங்க நரகத்துக்கு போய்டுவோம்னு நினைக்கிறாங்க. No, that is not God. அது அப்படி இல்ல, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. You can never see God speaking like this in the word of God. அந்த வேத வசனத்துல கர்த்தர் இப்படி பேசுறதை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. The thing which is stopping is my mind. I have not renewed my mind and that's why I'm not able to receive. எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது என்ன அப்படினு கேட்டாக்க என்னுடைய மனதுதான். என்னுடைய மனமானது புதிதாகிறதுனால எல்லாமே தடைபட்டு இருக்குது. So I need to know what is conscious and subconscious. That's what we are talking. ஆகவே நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனது ஆழ் மனது இதை குறித்து நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிமனது, வெளிமனம், ஆழ் மனது இதை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும். You need to know what is conscious and what is subconscious. ஆகவே இந்த ஆழ் மனது வெளிமனது இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். That's in your mind. அது எங்க இருக்குன்னா உங்க மனதில இருக்கு. This is not some psychology or some science class. இது நான் ஏதோ ஒரு வேதியியல் பாடமோ ஏதோ ஒண்ணு கிடையாது. This is how your life is. இதுதான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது. The reason for me teaching you this is because this is how you are created. இத ஏன் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னா காரணமே அதுதான். நீங்க இப்படி தான் படைக்கப்பட்டீர்கள். If you are not knowing this, then your life will be full of failure. இத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படினு சொன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை தினம்தோறும் அது தோல்வியில தான் இருக்கும். I know some people, they pray day after day. They pray in the morning, afternoon, evening, day and night. They cried out for God to supply the needs for their family to be well, but they never concentrate the mind, which is the reason for failure. எனக்கு நிறைய பேர் தெரியும் பாருங்க, அவங்க காலை மாலை இரவு எல்லா நேரமும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. கண்ணுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அழுது முடிச்சிடுவாங்க, கர்த்தாவே எனக்கு இந்த தேவை இருக்குது சந்திங்கன்னு. ஆனா இந்த மனம் இதை குறித்து அவங்க தெரிந்து கொள்ள மாட்டாங்க. இதுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பாருங்க முக்கியமான காரணம் நீங்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்வை வாழ. But you are so blessed that going to know about what is conscious and what is subconscious, and you can never have failure in your life. அதுவே நீங்க ரொம்ப பாக்கியவான்கள் பாருங்க. இந்த ஆழ் மனது வெளிமனது இதை குறித்து உங்களுக்கு தெரிய போகுது, தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால வாழ்க்கையில தோல்வியே உங்களுக்கு இருக்காது. Let's all say this, I'll never be a failure in my life. எல்லாம் இத சொல்லுங்க பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது. Let's all say this, I'll never be a failure in my life. வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது. I'll never be poor in my life. என்னுடைய வாழ்க்கையில ஏழ்மை என்பது இருக்காது. I'll never be poor in my life. என்னுடைய வாழ்க்கையில ஏழ்மை என்பது இருக்காது. I'll never be lack in my life. என்னுடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்காது. The reason is I know how conscious and how subconscious work. I know how mind works. I'm going to work on it and receive everything God has for me. ஏன் அப்படினு சொன்னாக்க, ஏன் இப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படினா, எனக்கு இந்த ஆழ் மனது வெளி மனது இதை பற்றி நான் புரிந்து கொள்ள போகிறேன். இது எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நான் புரிந்து கொள்ள போகிறேன். ஆகவே நான் வெற்றிகரமான வாழ்க்கை நான் வாழ போகிறேன். When I say conscious, நான் இந்த வெளி மனதை குறித்து சொல்லும்போது, it is deciding at that present time and acting on it. அது எப்படின்னு சொன்னாக்க அப்பவே அது தீர்மானம் பண்ணி அப்பவே அது செயல்பட ஆரம்பிக்கும். Okay, I'm giving you the difference of conscious and subconscious. நான் வெளி மனது ஆழ் மனது இதை குறித்த வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். For example, you are just trying to cross the road. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, நீங்க ஏதோ ஒரு ரோட சாலையை கடக்க விரும்புகிறீர்கள். You are not crossing the road because for the last 1 week you were crossing and you're just closing your eyes and crossing the road. ஆகவே கடந்த ஒரு வாரமா அந்த ரோட்டை நீங்க கடந்து சென்றுட்டே இருக்கீங்க. அதனால ஏதோ கண்ணை மூடி நீங்க அப்படியே போறது கிடையாது. No, கிடையவே கிடையாது. You see to the left, you see to the right, so you can see wherever you want, because even after seeing they are hitting you, so you see all around and then you decide to walk around. ஆகவே எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க பாருங்க, லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறீங்க. பார்த்துட்டு பாருங்க இப்படிலாம் போனாலே யாரனா இடிச்சிரானுங்க நல்லபடியா போனா. அந்த மாதிரி பார்த்து நீங்க நல்லா உறுதிப்படுத்தின பிறகுதான் அந்த ரோடே நீங்க கடந்து செல்கிறீர்கள். This is acting from conscious. இது எங்க இருந்து இருக்குதுன்னா வெளிமனதில இருந்து இது செயல்படுகிறது. So very sure that after looking it you are conscious and then you decide to walk. ஆகவே இது எல்லாத்தையும் சுற்றி முடி பார்த்து எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணின பிறகு அப்புறம் தான் நீங்க நல்லபடியா தான் போவீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்த பிறகு தான் நீங்க கிளம்புறீங்க. But subconscious is totally different from that. ஆனா இந்த ஆழ் மனது என்பது இந்த வெளி மனதை விட முற்றிலும் மாறுபட்டது. It works like an autopilot in an aeroplane. ஒரு ஏரோப்ளேன்ல எப்படி அது தன்னிச்சையாக ஒரு விமானம் எப்படி செயல்படுது அந்த ஆட்டோ பைலட். It is like after few kilometers from the aeroplane taking off. ஆட்டோ பைலட் என்ன சொன்னாங்க, இந்த ஏரோப்ளேன் இருக்கு பாத்தீங்களா, விமானமானது அது ஒரு சில கிலோமீட்டர் மேல அப்படி பறந்த உடனே தானாகவே அது after it goes few kilometers from the surface, the pilot will be coming out and will be talking with
the people, the passengers. அவர் அதை இயக்குபவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க ஒரு சில கிலோமீட்டர் அது மேல அப்படியே பறந்த உடனே வெளியே வந்துடுவார் பாருங்க. அவர் சீட்டு அறிக்கை விட்டு வெளியே வந்து எல்லாரும் கூட நல்லா சகஜமா பேசுவார். You might feel like saying, man, go and drive the plane, we are flying. உங்களுக்கு ஒரே திகிலா இருக்கலாம், எப்பா நீ போய் கொஞ்சம் வண்டியை ஓட்டு அப்படின்னு. But if you ask him, he'll say it is an autopilot. ஆனா அவர் கேட்டீங்கன்னா அது தானாவே போகும், நீ ஏன் கவலைப்படுறன்னு. Autopilot is an invention of this time, wherein which after few kilometers they will set they will set everything. This is the kilometer speed it has to go, this is the feet it has to be flying, everything will be set. And even if the plane goes in a different direction, the autopilot will bring it to the exact position which is set. ஆகவே இந்த ஆட்டோ பைலட் அப்படின்னு என்னன்னாக்கா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வேகம் அது மேல சென்ற உடனே பைலட் என்ன பண்ணுவாருனாக்கா அதை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் பாருங்க. அது எந்த இடத்துக்கு போகணும், எந்த திசையில போகணும், எவ்வளவு வேகத்துல போகணும், எல்லாத்தையும் அவர் வந்து செட் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்படி போயிட்டா அப்படின்னு சொன்னாக்க காற்று அடிக்குது, அந்த மாதிரி சில காரியங்களால வண்டி நவுந்து போகுது அப்படின்னாக்கா அந்த விமானம் தானாகவே தன்னுடைய அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்துக்கும், அது போக வேண்டிய பாதையில போகும் பாருங்க. They say that up to 300 feet it can drive in autopilot. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 300 அடிக்கு மேல coming down, அது கீழே இறங்கி வரும்போது 300 அடி தரைக்கும் வானத்துக்கும் இருக்கு பாத்தீங்களா, அந்த தொலைவு தூரம் வரைக்கும் அதால வந்து தானாகவே ஏரோப்ளேன் போக முடியும்னு சொல்றாங்க. Now it is common even in cars. இப்ப பாருங்க அது எல்லாமே கார்ல கூட they call it as cruise control. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா cruise controlனு சொல்றாங்க. When you go for a long drive, ரொம்ப தூரம் நீங்க ஒரு பிரயாணம் பண்றீங்க அப்படினா you need not press the accelerator so long and driving. ஆக்சிலரேட்டர் பெடலை நீங்க பாட்டு ரொம்ப நேரம் அப்படியே மிதிச்சிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. You can set the kilometer speed you wanted to have. நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேகத்தை நீங்க அப்படியே அதை செட் பண்ணிக்கலாம். And then it will be driving. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது தன்னிச்சே அதுவா போயிடும். All of a sudden if you want to apply brake or slow down or speed up a little bit, ஆகவே நீங்க வந்து திடீர்னு ஒரு பிரேக் போடணும் இல்ல அப்படினாக்க வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படினு சொன்னா all you will do is press the accelerator again, it will speed up, and all you will do is press the brake and it will stop. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஆக்சிலரேட்டர் பெடல் அமுச்சிங்கனா திரும்ப வேகம் ஜாஸ்தி ஆகும், இல்ல பிரேக் அமுச்சிங்கனாக்க அப்படியே பிரேக் அது but when you take your leg off, automatically the previous set speed will be automatically set there. ஆகவே நீங்க இந்த பெடல்ல இருந்து நீங்க கால் எடுத்தீங்க அப்படினு சொன்னா அது என்ன ஆகும்னா நீங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சீங்க பாத்தீங்களா எந்த ஸ்பீட்ல போணும்னு, அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அது அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். Now why am I talking all these things? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்லணும்? So many people's mind are set in autopilot. எல்லாருடைய நிறைய பேருடைய மக்களுடைய இந்த மனது இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆட்டோ பைலட் மாதிரி தான் செட் ஆயிடுச்சு. Their finance is set in autopilot. அவர்களுடைய பொருளாதாரம் வந்து இந்த மாதிரி ஆட்டோ பைலட்ல செட். Their health is set in autopilot. அவர்களுடைய சுகம் அது ஆட்டோ பைலட் ஆயிடுச்சு. Whatever you preach, whatever you do, they are set. நீ என்னதான் பிரசங்கம் பண்ணு என்னதான் பண்ணு அவங்க அப்படியே தான் புடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. They pray, they fast, they do everything, but they set in autopilot. ஜெபம் பண்றாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா பாருங்க வாழ்க்கை ஒரே நிலையில தான் இருக்கு. They are in a certain level and they do not want to change it. அவர் ஒரு நிலைக்குள்ளாக தான் இருக்காங்க, அதை விட்டு வெளியே வர்ற அவங்களுக்கு மனசே இல்ல. They do not worry about it. They say it's going on, what can we do? அவங்க அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல பாருங்க, அது ஏதோ போகுது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. They believe lack is the will of God. இல்லாமை வந்து தேவனுடைய சித்தம்னு அவங்க நம்புறாங்க. And they say blessed are poor. ஏழ்மையானவர்கள் பாக்கியவான்கள் நினைக்கிறாங்க. They take various verses from the word of God out of the context and they believe on it. சம்பந்தமே இல்லாம எங்கெங்கேந்தோ கர்த்தருடைய வசனத்தை எடுத்து தேவையில்லாத ஏதோ பேசுவாங்க. The life will never be transformed, life is not changed. அவருடைய வாழ்க்கை பாருங்க அது மறுரூபமாவாது, அது மாறவும் மாறாது. 50 to 60 years they will be going to the church. 50-60 வருஷமா திருச்சபைக்கு போயிட்டு இருப்பாங்க. But their finance will be the same. ஆனா அவங்களுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். Their health condition will be worse. அவங்களுடைய சுகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாவே இருக்கும். Because they have all these set in the subconscious. இது ஏன் அப்படின்னாக்க இது எல்லாமே அவங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள ஏற்கனவே தீர்மானித்து விட்டாங்க. They are saved. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். But their mind, it's working from the subconscious stage, and their ancestors have already taught them about the health and the wealth. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அவர்களுடைய மனமானது இந்த ஆழ் மனதுக்குள்ள இருந்து தான் செயல்படுது பாருங்க. அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் அவங்களை குறித்து ஏற்கனவே ஸ்டாம்ப் குத்திருப்பாங்க, அதுபடி தான் அவங்க வாழ்க்கை நடக்குது. Let's take for health. நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. When a kid, when a young man is growing in a family, ஏதோ ஒரு குழந்தை வந்து ஒரு வாலிபனாக வளர்ந்து வர ஒரு குடும்பத்துல the uncle comes and talks with him. அவங்களுடைய சொந்தக்காரர் யாரோ வந்து பேசுறாரு.
He would say, grandfather was sick and he had this particular disease when he was 50 years old. அவர் சொல்லிருப்பார் பாருங்க, தாத்தாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருந்தது, 50 வயசு ஆனப்போ இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு. And your father, he got it when he was 45. உங்க அப்பாவுக்கும் அப்படிதான் 45 வயசுல அவருக்கு இந்த நோய் தொத்திக்கிச்சு. I got it only after 40. எனக்கு வந்து 40 வயசுலயே வந்துருச்சுப்பா அப்படின்னு. You see, this is a disease which we have as a family. இது பாருங்க, நம்ம குடும்பமா இது வந்து ஒரு வர ஒரு நோய், இப்படி எல்லாம் வந்து குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. You can take a medicine, but still, it's a disease in the family. So you need to be very careful. என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் இந்த நோய் வர்றதுதான், அதனால ரொம்ப கவனமா இருன்னு சொல்லுவாங்க. And this fellow, he'll get it in 35. ஆகவே இந்த குழந்தைக்கு பாருங்க, இது வளர்ந்து ஒரு 35 வயசுல இதுக்கு நோய் தொத்திக்கும். The reason? என்ன காரணம்? He's been constantly spoken words into his mind, consciously has received, and it has gone to the subconscious stage. ஆகவே இது எப்படினாக்க, தொடர்ச்சியாக இந்த ஒரு குழந்தைக்கு இப்படிப்பட்ட வார்த்தை செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது, அந்த கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கேட்பது எல்லாம் இந்த வெளிமனது இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஆழ் மனதுக்குள்ள போய் அது அப்படியே நிரந்தரமாயிடுச்சு. Now what has happened? இப்போ என்ன ஆயிருச்சு? Mind is set to expect it. மனசுக்கு வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, எப்போ நோய் வரும்னு. It is able to receive it. அதை வந்து எப்போ நம்ம பெற்றுக்கொள்ளலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. It can entertain it. அது வந்து அதை உற்சாகப்படுத்தும். And accommodate it. அதை வந்து அது வந்து நல்லபடியா அது உள்ள தக்க வைத்துக் கொள்ளும். And then live with it. அதோட கூட வாழும். I'll tell you how it works. I'll tell it to you again. The mind is set to expect it. அது நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், மனதானது அதை எதிர்பார்க்கிறது. Receive it. அதை பெற்றுக்கொள்கிறது. Entertain it. அதை உற்சாகப்படுத்தும். Accommodate it. அதுக்கு அப்படியே உள்ள இடம் கொடுக்கும். And then finally live with it. அப்ப அது கடைசியா அது அதோடவே வாழும். Live with what? Live with sickness. ஏதோட வாழுது, அது நோய் நொடி இல்ல. Because of just one person, that uncle, he said about the grandfather, the father and himself to that small young man. இது யாராலனா பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு மனுஷன், அந்த சித்தப்பா வந்து சொல்லிட்டு போனா பாத்தீங்களா, அந்த ஆளால வந்தது. எல்லாத்தையும் சொன்னா, பெரியப்பாக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது, எனக்கு இருக்குது, உனக்கு இருக்குன்னு, இது எல்லாமே அப்படியே வந்துருச்சு. It has gone to the subconscious, and that his life is totally become